ஹாய் கைஸ்! இன்னைக்கு வந்து மினி விளாக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு நான் மீன் குழம்பு வைக்க போறேன். ஸோ மீன் குழம்புக்காக தான் இந்த சட்டி வாங்கினேன். ஏன்னா நெறைய பேர் வந்து இந்த மாரி சட்டியில தான் மீன் குழம்பு வைக்கிறாங்க. அது நல்லா இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு நான் புதுசா வாங்கியிருந்தேன். இதுக்கு தேவையான கடுகு, சீரகம், வெந்தயம்லாம் போட்டுட்டு வெங்காயத்த போட்டு வதக்குறதுக்குள்ள நான் டீய வச்சிருந்தேன் அந்த பக்கத்து அடுப்புல. ஸோ அந்த டீய நான் வந்து வடிகட்டி எடுத்துக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு 3 வீடியோவா போஸ்ட் ஆகும். இப்போ காலையில ஈவினிங் 5:30க்கு இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் நைட்டு 10 மணிக்கு ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் நாளைக்கு காலையில 7 ம 7 இல்ல 8 மணிக்கு ரிலீஸ் ஆகிற மாரி நான் ஷெட்யூல் போட்டு வச்சுக்கிறேன். இந்த டீய வடிகட்டும்போது தான் ஒரு மிஸ்டேக் நான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா எங்க அம்மாவுக்கும் சரி, எங்க மாமியாருக்கும் சரி, கை நெறைய வளையல் இருக்கணும். கண்ணாடி வளையல். இல்லைன்னா ரொம்ப கோவம் வரும். நான் கையில காயம் இருக்குது அப்படின்றதுனால வளையல கழட்டினேன். அந்த வீடியோ எடிட் பண்ணும்போது தான் பார்த்தேன். அம்மா இந்த வீடியோ பார்க்கும்போது செம்ம டென்ஷன் ஆவாங்க. இத கண்டிப்பா நோட் பண்ணி என்னைய திட்டுவாங்க. ஸோ நான் இந்த காயமா இருக்கு அப்படின்றதுனால தாங்க நான் வீடியோவில் வந்து வளையல் போட மறந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் எடுத்து போட்டுக்கிறேன். சாரி மம்மி. அதுக்கப்புறம் வந்து இங்கே இந்த வெங்காயம் தக்காளிலாம் வந்து வதங்கிடுச்சு. இது வதங்கும் போதே நான் வந்து புளிக்காக நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் புளிக்குழம்புக்காக வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணி வச்சுருப்பேன். அதுதான் போட போகிறேன். என்ன அப்படின்னாக்கா வெந்தய சீரகத்தூள் அது வந்து நீங்கள் எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க, சூப்பராக இருக்கும். அதுலேயே நீங்கள் மஞ்சத்தூள் மிளகாத்தூளும் போட்டு வச்சுங்க. அப்போ தான் புளிக்குழம்பு வந்து ரெட் கலரில் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் அம்மா எப்பவுமே வந்து புளிக்குழம்புக்கு வந்து இந்த கொத்தமல்லி கருவேப்பிலெல்லாம் போட்டு அரைப்பாங்க, வெங்காயம் தக்காளி கூட சேர்ந்து. நான் இன்றைக்கி வந்து கொத்தமல்லி போடலை, கருவேப்பிலை மட்டும் போட்டு அரைச்சி தேங்காய் ஸ்கிப் பண்ணிக்கிட்டேன். நான் புளிக்குழம்புக்கு தேங்காய் சேர்க்க மாட்டேன். நாங்கள் 3 பேர் 4 பேர் தானே இருக்கோம். அதுக்காக எப்போவுமே நான் அதிகமாக தேங்காய் எடுத்துக்க மாட்டேன் புளிக்குழம்புக்கு. அது இல்லாமல் போட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நீங்கள் போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து கொஞ்சம் வேக விடுங்க. அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும். நான் புளி கரைக்கிற வரைக்கும் அந்த பச்சை ஸ்மெல் போகட்டும்னு வேக விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து புளியை ஊற்றிக்குங்க. நார்மலாக வந்து புளிக்குழம்பு நான் வேறு மாதிரி வைப்பேன். பட் மீன் குழம்பு இந்த மாதிரி தான் வைப்பேன். இந்த பச்சை ஸ்மெல் போணுச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரம் குழம்பு வேகும். அப்படியே எல்லாம் சேர்த்து போட்டால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆகும் வேகிறதுக்கு அப்படின்றதுனால அது குழம்பு கொதித்து வரணும் அதுக்காக. ஸோ போட்டுட்டு நல்லா அந்த கலந்து விட்டுட்டு இதுக்கப்புறம் தான் நான் மல்லித்தூளே சேர்த்துருக்கேன். உங்கள் வீட்டிலலாம் நீங்கள் எப்படி சமைப்பீங்க அப்படின்றத கமெண்டில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து போடுற ஒவ்வொரு வீடியோஸுக்கும் எனக்கு மோட்டிவாக இருக்கும். பெல் ஐக்கானை இது பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த வீடியோ நான் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும். இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. இதுக்கப்புறம் நான் வந்து மீன் வறுவல், அதுக்கப்புறம் மீன் குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் மீன் போடணும். ஸோ நிறைய விஷயங்கள்லாம் இதுக்கு மேலே தான் வரும். இந்த இந்த இப்போ காட்டிகிட்டு இருக்கிற எக்ஸ்பிளைன்ஸ்லாம் வந்து நெக்ஸ்ட்டு நைட்டு 9:00க்கு ரிலீஸ் ஆகிற வீடியோவில் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.